அனைவருக்கும் வணக்கம். வட்டி கணக்கில் 2 விதமாக எக்ஸாமில் கேட்பாங்க. ஒன்று தனி வட்டி, இன்னொன்று கூட்டு வட்டி. அதில் தனி வட்டி அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு என்னென்ன கான்செப்ட் இருக்கோ கான்செப்ட் ப்ளஸ் ஷார்ட்கட் எல்லாமே நம்ம தமிழ்வேல் அகாடமியில் ஃப்ரீயாக யூடியூப்பில் பார்க்குறோம். ப்ளஸ் வித் பிடிஎஃபோட நம்ம கிளாஸை என்ன நடத்தணும். ஸோ அந்த பிடிஎஃப் உங்களுக்கு நம்ம டெலகிராம் குரூப்பில் அனுப்பிச்சிடுவேன். அதை நீங்கள் சாஃப்ட் காப்பியாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் நீங்கள் இந்த டாபிக் படிச்சுட்டு உங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் இப்போ நம்ம நடத்துறது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி எஸ்எஸ்சி ஸ்டாண்டர்டில் நான் நடத்துகிறேன். ஸோ நீங்கள் இந்த லெவலில் படிக்கும்போது நீங்கள் எந்த எக்ஸாம் எடுத்தாலும் சரி, நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆகட்டும் இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆகட்டும், நீங்கள் எந்த எக்ஸாம் எடுத்தாலும் சரி நிச்சயமாக உங்களால் அதில் ஃபுல் மார்க் எடுக்க முடியும். ஏன்னா நம்ம எல்லா கான்செப்ட்டும் கவர் பண்ணி தான் நடத்திட்டுருக்கோம். நம்ம ஓரளவு ஸ்டாண்டர்ட் தான், ரொம்ப ஈஸியான கொஷினாக பார்த்தும் போகிறது கிடையாது, அப்போ ரொம்ப டஃப் அப்படின்றதும் போகிறது கிடையாது. எக்ஸாமுக்கு என்ன கேட்குறானோ அந்த ஈஸி ப்ளஸ் அந்த மாடரேட் ப்ளஸ் டஃப்னஸ் லெவல் அந்த லெவலில் தான் நம்ம கொஷின்ஸ் எல்லாமே எடுக்கிறோம். ஸோ நம்ம கொஷின் நீங்கள் நம்ம கிளாஸை பார்த்தாலே உங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிடும். ஆமாம் இதுதான் நம்ம எக்ஸாமில் வருது அப்படின்ற லெவலுக்கு உங்களுக்கும் அது தெரிய ஆரம்பிச்சிடும். ஓகே, கிளாஸ்க்குள்ளே போயிடலாம்ப்பா. நம்ம டெலகிராம் குரூப்பில் நான் என்ன நடத்துகிறேனோ அதை நான் சாஃப்ட் காப்பி எடுத்து போஸ்ட் பண்ணுறேன். அதை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு தோணுச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கா ஷேர் பண்ணுங்கப்பா. அதே மாதிரி இந்த கமெண்ட் செக்ஷனில் நம்ம கிளாஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றது போஸ்ட் பண்ணுங்கள். அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நான் அடுத்தடுத்து கிளாஸ்லாம் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா, கிளாஸ்க்குள்ளே போயிடலாம்ப்பா. ஓகே, இதுதான் நீ கிளாஸ். இந்த கொஷின்ஸ் பாருங்கள். நேற்று நம்ம பார்த்தது எல்லாமே இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றதே ஒரே ஒரு ஃபார்முலா அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ PNR/100 அப்படின்றது சொல்லியிருப்போம். ஸோ அந்த கான்செப்டை வச்சு எப்படி போடுறது, இல்லை ஃபார்முலா எப்படி யூஸ் பண்ணுறது, இல்லைனா ட்ரிக் எப்படி யூஸ் பண்ணுறது எல்லாமே நம்ம நேற்று கிளாஸ்லேருந்து பார்த்துட்ருக்கோம். பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இங்கே வாங்க. இன்றைய கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு அமௌண்ட்டு 3 மடங்கு ஆகுது, 4 மடங்கு ஆகுது, அந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ். இப்போ இந்த சம்முக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு கண்டிஷன், அது சர்டைன் சம் பிகேம்ஸ் 3 times ஆஃப் இட் செல்ஃப் அப்படின்னு அந்த பிரின்சிபல் அமௌண்ட்டை விட 3 மடங்கு ஆகுது 4 வருஷத்தில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில். அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னப்பா அப்படின்னு நம்மளை கொஷின் கேட்குறான். அந்த மாதிரி ஒவ்வொரு கண்டிஷனாக கொடுத்துட்ருப்பான். அந்த கண்டிஷனை வச்சு எப்படி நம்ம போடுறது அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். கிளாஸ்க்குள்ளே போயிடலாம். அவன் எப்படி கொஷின் கேட்டாலும் நம்ம அந்த கான்செப்டில் தெளிவாக இருக்கணும். ஓகேங்களா, இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது ஒரு ஃபார்முலா நமக்கு தெரியும். அந்த ஃபார்முலா என்னது? PNR/100. ஓகேங்களா, நேற்று நம்ம ஃபார்முலா இல்லாமல் எப்படி டெரிவ் பண்ணுறதுன்றது பார்த்துருக்கோம், ஷார்ட்கட்டும் பார்த்துருக்கோம். இப்போ இங்கே வந்துருங்களேன், சர்டைன் சம் ஏதோ ஒரு அமௌண்ட் நான் கடை வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அமௌண்ட் எப்படி மாறுதான் 3 times ஆஃப் இட் செல்ஃப், அது என்னவா இருக்கும் அதில் 3 மடங்கு ஆகுதுன்னு சொல்கிறான். அப்போ ஒரு வேளை 100 ரூபாவாக இருக்குது அப்படின்னா அது எப்படிப்பா 300 ரூபாவாக மாறுதுன்னு அர்த்தம். அப்படி தானே கான்செப்ட் எடுத்துப்போம். இல்லை 1 ரூபான்னா அது 3 ரூபாயாக மாறுதுன்னு அர்த்தம். நம்ம எப்படினாலும் எடுத்துக்கலாம். அதாவது இந்த பிரின்சிபல் அமௌண்ட் இப்படி இருக்குது அப்படின்னா அதை விட 3 மடங்காக நான் எதை எடுக்கணும்? இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை எடுக்கணும், அவ்வளோதான். ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு, இது எல்லாமே பிரின்சிபல் அமௌண்ட்டு. அதை நான் 1, 3 எடுத்தாலும் கரெக்டு தான், 100, 300 எடுத்தாலும் கரெக்டு தான். ஜஸ்ட் இதை விட இது 3 மடங்கு இன்ட்டு 3 இருக்கணும், அவ்வளோதான். இன் 4 இயர்ஸில் இந்த மாதிரி மாறுதுன்னு சொல்லிட்டாங்க. ஃபைன் த ரேட் பர்சன்ட் பர் ஆனம் என்னப்பா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நேற்று நம்ம எப்படி ரேட் பர்சன்ட் பர் ஆனம் கண்டுபிடிக்கிறதுன்றது நான் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா, ரேட் பர்சன்ட் பர் ஆனம் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு, ஓகேங்களா, 1 இயருக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன வருது அப்படின்றத நம்ம எடுத்துப்போம். டிவைட் பை பிரின்சிபல், அந்த பிரின்சிபல் அமௌண்ட் அந்த கொடுத்துருக்கான் இல்லையா அந்த சம் அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டுப்போம். அதை 100க்கு கன்வெர்ட் பண்ணுவோம். ஏன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றதே பர்சன்டேஜில் சொல்கிறது தான். 10% வட்டி, 20% வட்டி அப்படின்றது பர்சன்டேஜில் சொல்கிறது தான். அப்போ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த R% கண்டுபிடிக்கிறது, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி தான் வரும்னு சொல்லிட்டு நான் நேற்றே உங்களுக்கு போட்டு காமிச்சிருப்பேன். இந்த எக்ஸாம்பிள்லாம் சொல்லியிருப்போம். ஸோ தெரியாதவங்க அதை பார்த்துட்டு இங்கே வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃபைன். இப்போ பாருங்களேன், இப்போ 1 ரூபா 3 ரூபாவா ஆகுது, இல்லை 100 ரூபா 200 ரூபா ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஒரு முழு நம்பராக போய் எடுத்துப்போம். அப்போது இதில் என்ன இப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு பாருங்கள், 200 ரூபா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எதனால் அந்த 200 ரூபா இன்க்ரீஸ் ஆகிருக்கும்? அது அந்த தனி வட்டி, 4 வருஷத்துக்கான தனி வட்டி தான் அந்த 200 ரூபா அப்படின்றது. ஓகேங்களா, இப்போ எனக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தேவை அப்படின்னா ஃபஸ்ட்டு 1 இயர்க்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ நான் பார்க்கணும். இப்போ 4 வருஷத்துக்கு 200னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளோப்பா? ஸோ 200/4ன்னு போட்டோம் அப்படின்னா 50 ரூபா நமக்கு கிடைக்கும். கரெக்டுங்களா? அப்போது 1 இயர்க்கான இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது 50. அந்த பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோப்பா? அது 100. அதை எவ்வளோ கண்டுபிடிக்க போகிறேன்? 100க்கு கன்வெர்ட் பண்ண போகிறேன். ஏன்னா பர்சன்டேஜில் சொல்ல போகிறேன். அப்போ பாருங்கள் 100 கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா 50% அப்படின்றது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அதாவது 50% அந்த வட்டி விதத்தில் 4 வருஷத்துக்கு நான் எந்த தொகைனாலும் எடுத்துக்கலாம். அவன் சர்டைன் சம்னு சொல்லிட்டான். அந்த இப்போ நான் 100 ரூபான்னு எடுத்தால் 300 ரூபான்னு எடுத்துக்கணும். அப்புறம் 100 ரூபான்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அது 300 ரூபாயாக மாறுது. 50% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் அப்படின்றது இதோட அர்த்தம். இப்போ இந்த மாதிரி கான்செப்டாக தான் போடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்வியஸாக நோ. ஸோ நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஒரே ஸ்டெப்பில் ஆன்சர் போட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ இந்த ஃபார்முலாவில் என்ன நடந்திருக்குன்னு பாருங்களேன். இப்போ நான் எடுத்துக்கிறேன் இல்லையா, இங்கே 100 ரூபான்றது பிரின்சிபல், 200 ரூபான்றது எவ்வளோப்பா?
ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு 300 ரூபாய் அப்படின்றது அந்த டோட்டல் அமௌண்ட் என்னப்பா பிரின்சிபல் ப்ளஸ் அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னவோ அது மொத்தமும் சேர்ந்தது தான் அந்த மொத்த அமௌண்ட் அப்படின்றது. இப்போது எனக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்னது, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் விச் இஸ் ஈக்குவல் டு PNR/100. ஓகேங்களா. ஸோ நம்ம ஃபார்முலா வச்சு போட போகிறது கிடையாது, ஜஸ்ட் டேரெக்டாக ஷார்ட்கட் தான் போட போகிறோம். அந்த ஷார்ட்கட்டுக்கு நான் இந்த கான்செப்டை சொல்லிடுறேன். இப்போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நமக்கு எவ்வளோப்பா வந்துச்சு, 200 ரூபாய். ஓகேங்களா, 200 ரூபான்னு வந்துச்சு. பிரின்சிபல் நமக்கு எவ்வளோ வந்துச்சுன்னு பாருங்கள், 100 ரூபான்னு வந்துச்சு. கரெக்டாக. நம்பர் ஆஃப் இயர்ஸ் என்னப்பா இந்த இடத்துல 4 வருஷம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நான் அதுதான் கண்டுபிடிக்க போகிறேன், /100. ஓகேங்களா. இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணேன், எனக்கு இப்போ பாருங்கள் 200 இவ்வளோ தான். 200ன்றது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு, 100 பிரின்சிபல் அப்படின்னு நம்மளாம் ஒரு வேல்யூ வந்து எடுத்துக்கிறோம். இப்போ இந்த 200 100ன்றதுக்கு பதிலாக நான் 1 3 எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். 1 ரூபா இருக்குது அப்படின்னா இது 3 ரூபாயாக மாறி இருக்கும். அப்போ 2 ரூபான்றது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நான் சொல்லுவேன். ஓகேங்களா. இப்போ இந்த 2 0 கேன்சல் ஆகிடும். இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம், இந்த 2 × 100 ஸோ /4ன்னு எழுதுவோமா, விச் இஸ் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இப்போ பாருங்கள், இதை நம்ம அடித்தோம் அப்படின்னா 2 டைம்ஸ் வரும். அகைன் இதை அடித்தோம் அப்படின்னா 50. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது 50% அப்படின்றது நமக்கு கிடைக்கிது. ஓகேங்களா. இப்போது இந்த ஃபார்முலாவை நம்ம கன்வீனியன்ட்டுக்கு மாற்றி எழுத போகிறோம். இங்கே 2 நம்ம எப்படி எழுதுகிறோம், 200ன்றது எப்படி எழுதுகிறோம், இங்கே எத்தனை டைம்ஸ்னு சொல்லியிருக்காங்க, 3 டைம்ஸ் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அப்போ நம்ம எழுதும்போது n-1 டைம்ஸ் அவ்வளோதான். அப்போது n-1 டைம்ஸ். அடுத்து பாருங்கள், இந்த 200ன்றது நமக்கு கிடச்சிரும். இங்கே கீழே இருக்கிற 100 வந்து இப்படி மல்டிப்புளில் கொண்டு வந்துட போகிறோம். இந்த பிரின்சிபல் அமௌண்ட்டு இப்போ 1 இருந்தால் தானே அது 2ஆக மாறுது. இப்போ பாருங்கள் 2 0 கேன்சல் ஆகிட்டு 1 2ன்ற ரேஷியோவில் தான் இருப்பார். ஓகேங்களா. அந்த ரேஷியோன்றது 1:2 அவ்வளோதான். பிரின்சிபலுக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்குள்ள ரேஷியோ அப்படின்றது 1:2. அதுவே பிரின்சிபலுக்கும் அமௌண்ட்டுக்குள்ள ரேஷியோ பார்த்திங்கன்னா 1:3. நம்ம ஜஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எத்தனை டைம்ஸாக மாறுதுன்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா. இப்போ 3 டைம்ஸ் அப்படின்னா அதில் ஒரு டைம்ஸை மைனஸ் பண்ணிட்டா ரிமைனிங் இருக்கிற டைம்ஸாக இது என்ன நம்மளை பொறுத்த வரைக்கும் இதுதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அப்போ இந்த வகுத்தில் இருக்க 100 அப்படின்றது இங்கே பெருக்கல்ல போயிடும். /, இங்கே வந்து நம்மள என்ன கேட்குறான், நம்பர் ஆஃப் இயர்ஸ் கொடுத்துட்றான். அப்போ 4ன்னு வச்சுக்கோங்க. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது இவ்வளோ தான்ப்பா. இப்போ நான் இதுலேருந்து ஒன்று ஃபார்முலா வைஸ் போட்டால் நம்ம இந்த மாதிரி போடுவோம். அந்த ஃபார்முலாவை இன்னும் கொஞ்சம் சுருக்கி நம்ம ஷார்ட்கட்டு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா n-1 × 100/4 இட் இஸ் ஈக்குவல் டு R%. அவ்வளோதான். R எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டு போகிறோம். இப்போ n-1 என்னது, nன்றது 3 டைம்ஸ்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அப்போ 3ல் 1 போனால் எவ்வளோப்பா, ஸோ 2 × 100 /4 அவ்வளோதான். இப்போ அடித்து போட்டு பாருங்கள், 2 2 4 அடித்து போட்டால் 50%. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது 50% அப்படின்றது வந்துடுவார். இப்போ பாருங்கள், நம்ம நார்மலில் போட்டால் கூட எவ்வளோ பெரிய ஸ்டெப்பு போட தான் போகிறோம். ஓகேங்களா. ஃபார்முலாவில் போட்டாலும் இந்த மாதிரி ஸ்டெப்பு போட தான் போகிறோம். நம்ம அதே ஷார்ட்கட்டில் நமக்கு புரியும்படி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா n-1 × 100 இது வந்து கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கோங்க. ஓகேங்களா. விச் இஸ் ஈக்குவல் டு RTன்னு வருமா, இந்த யாருப்பா 4ன்றது இயர் தானே, RTன்னு வரும். அவன் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்டான் அப்படின்னா கண்டிப்பாக டைம் கொடுத்துருக்க போகிறான். இல்லை டைம் கொடுத்துருந்தான் அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்க போகிறான். நமக்கு என்ன கேட்குறோன்னா அதுதான். இப்போ இந்த இடத்துல T வந்து 4ன்னு கொடுத்துட்டான். அப்போ பெருக்கில் இருக்க T வந்து இங்கே வகுத்தில் கொண்டு வந்துட்டேன். அப்போ n-1 × 100 அந்த T நம்பர் ஆஃப் இயர்ஸ் போட்டோம் அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நான் கண்டுபிடிச்சிருவேன். அவ்வளோதான். அப்போ உங்களுக்கு எடுத்தவுடனே தெரியணும், இந்த ஸ்டெப்பெல்லாம் போட்டுகிட்டே இருக்கக்கூடாது. இப்படி பார்த்தவுடனே 3ல் 1 போச்சுன்னா 2 /4 × 100க்கு எவ்வளோ, அவ்வளோதான். இப்போ இந்த ஒரே ஸ்டெப்லேயே முடிச்சிடணும். அப்போ பாருங்கள் எவ்வளோ பெரிய கணக்காக இருந்தாலும் அந்த கான்செப்ட்டும் நமக்கு தெரிஞ்சு அந்த ஷார்ட்கட்டும் தெரிஞ்சுது அப்படின்னா ஷார்ட்கட் அப்போ தான் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வசதியாக இருக்கும். வெறும் ஷார்ட்கட்டாக படிச்சுட்டு போனாலும் நமக்கு மறந்துடும். கான்செப்ட் இல்லாமல் ஷார்ட்கட் படித்தாலும் வேஸ்ட்டு, ஷார்ட்கட்டை மட்டுமே படிச்சுட்டு போனாலுமே கான்செப்ட் மட்டும் படிச்சுட்டு போனாலும் வேஸ்ட், ஏன்னா அது டைம் எடுத்துரும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எப்போவாவது நமக்கு கான்செப்ட்டும் தேவைப்படும், அதுவும் யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும். டேரெக்டாக நமக்கு என்ன சொல்லியிருக்கேன், n-1 டைம்ஸ். அப்போ 3ல் 1 போனால் 2 நம்பர் ஆஃப் இயர்ஸ் கொடுத்துருக்கான், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்குறான். அப்போ /4 × 100 இதை அடிச்சு போட்டால் நமக்கு 50 வந்துருமா இல்லையா, ஒரே ஸ்டெப்பு தான். ஓகேங்களா. அதாவது சிங்கிள் ஸ்டெப்பில் உங்களுக்கு ஆன்சர் வராது. நெக்ஸ்ட்டு இந்த கொஷின் பாருங்கள். இந்த சம் வந்து நான் நேற்றே இந்த மாடல் ஒன்று போட்டிருந்தேன். இப்போ இங்கே இருந்தாலும் சொல்கிறேன் பாருங்களேன். சர்டைன் சம் இன்வெஸ்டட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் X% per annum 5 years அப்படின்னு சொல்லியிருக்காங்க. had it been invested X + 5% per annum. ஒரு வேளை நான் X, அதாவது இந்த X% எனக்கு எவ்வளோன்னு தெரியாது, அதை விட ஒரு 5% அதிகமாக நான் வட்டி கொடுத்துருந்தால் என்னோடய சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் would have been 9,200 more than the year. இப்போது நம்ம ஃபஸ்ட்டு X% கொடுக்கும்போது அது ஏதோ ஒரு அமௌண்ட்டு, இவ்வளோ அமௌண்ட்டுலாம் சொல்லலை, ஏதோ ஒரு அமௌண்ட்டை நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, X% கொடுக்குறீங்க, 5 வருஷத்துக்கு கொடுக்குறீங்க, உங்களுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஒன்று கிடைக்கும். அதே X + 5% கொடுக்கும்போது உங்களுக்கு ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். நான் இங்கே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் அதிகமாக வச்சேன் அப்படின்னா என்னோடய சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் கொஞ்சம் அதிகமாக வரும். அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 9,200. இதுக்கு ஒரு ஷார்ட்கட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ எக்ஸ்ட்ரா எவ்வளோ வருதுன்னு பாருங்கள், X + 5%. அப்போ அந்த 5% 5 வருஷத்துக்கு, அப்போ 25% which is equal to
9200. இதோட கான்செப்ட்லாம் நேற்று நான் கிளாஸில் சொல்லியிருப்பேன். வாட் இஸ் சம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சம் ஆல்வேஸ் 100%. அப்போ இன்ட்டு 4 பண்ணால் நமக்கான ஆன்சர் ஒரே ஸ்டெப் தான். இந்த ஸ்டெப் நமக்கு போதும். அப்போ 0 0 4 2 8 9 4 36 36800 வர போகிறார். ஓகேங்களா? இல்லை எனக்கு புரியலை அப்படின்னா நம்ம கான்செப்ட் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ இந்த ஒரு ஸ்டெப்பு நம்ம நேற்று கிளாஸ் கவனிச்சிருந்தீங்கன்னா இது உங்களுக்கு புரியும். இல்லை நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா நான் சொல்கிறேன் பாருங்கள். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னாலே PNR/100 தான். கரெக்டாப்பா? PNR/100 தான். இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், ஒரு X% ஒரு வட்டி கொடுக்குறேன். அப்போ பிரின்சிபலை Pனே வச்சுக்கோங்க. என் நம்பர் ஆஃப் இயர்ஸு 5 இயர்ஸு, X%. ஓகேங்களா? நம்ம என்ன பண்ணுவோம், X% தான் /100 வச்சு அவன் என்ன பண்ணுறான், PNR/100ன்னு வச்சுக்கிறான். இந்த இடத்துல 6ன்னு இருந்தால் 6 வந்து X%ன்னு போடக்கூடாது, Xன்னு மட்டும் போட்டால் போதும். ஏன்னா X% அப்படின்னா பர்சன்டேஜ்னா அப்படின்னா /100. அவன் /100 வச்சு தான் ஃபார்முலாவே டெரிவ் பண்ணி வச்சுருப்பான். அப்போ 6 அப்படின்னா Xன்னு போட்டால் மட்டுமே போதும். அவ்வளோதான். இது நமக்கு இயர்லியராக கிடைச்ச சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு. இப்போ கரண்ட்டாக என்ன கிடச்சிருக்குன்னு பாருங்கள். அதே பிரின்சிபலு அதே 5 இயர்ஸ்க்கு X + 5% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் /100 போடும்போது இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 9200 அதிகமாக கிடைக்குன்னு சொல்கிறான். அதாவது நான் இப்படி கொடுக்கும்போது எனக்கு 9200 அதிகம். அப்போ இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லேருந்து இந்த பழைய கிடைச்ச சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை நான் மைனஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு என்ன கிடைக்கும், அந்த 9200ன்றது கிடைக்கும். கரெக்டாப்பா? இப்போ இதுவும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான், இதுவும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான். இது நான் கொஞ்சம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக வச்ச சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இது அப்படியே X% வச்ச சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இதையும் மைனஸ் பண்ண அப்படின்னா எனக்கு 9200 கிடைக்குதுன்னு சொல்லிட்டான். இப்போ இதை உள்ளே கொண்டு போய் பெருக்குங்க. 5P உள்ளே கொண்டு போய் பெருக்குனா நமக்கு என்ன கிடைக்கும், 5PX /100ன்னு எழுதிக்கலாமா? அதுக்கப்புறம் என்ன போகிறாரு, 5P அது 5P × 5 அப்போ 25. ஸோ P /100ன்னு எழுதலாமா? ஸோ -5PX/100ன்னு வருமா? which is equal to எவ்வளோ, 9200. இப்போ பாருங்கள், இந்த மைனஸ் பார்ட்டுக்கும் இந்த ப்ளஸ் பார்ட்டுக்கும் அப்படியே கேன்சல் ஆகிடும். அப்போ ரிமைனிங் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள், 25P/100 இருக்குது. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், which is equal to 9200. நமக்கு பர்சன்டேஜ் டாபிக் நான் உங்களுக்கு ஆல்ரெடி நடத்திருக்கேன். இப்போது 25% அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், 25/100ன்னு எழுதுவோமா? இது என்ன அடிச்சு போட்டால் தான் நம்ம 1/4 அப்படின்றது ரேஷியோவில் சொல்லுவோம். அப்போ இந்த 25/100க்கு பதிலாக 25% ஆஃப் P which is equal to 9200 அப்படின்னு வருமா? நமக்கு எவ்வளோ தேவை, இப்போது அந்த பிரின்சிபல் எவ்வளோன்னு தெரியாது, அதில் 25%, அந்த பிரின்சிபல் என்ன இருக்கோ அதில் 25% அப்படின்றது 9200. அப்போ 100% வேணும்னா அப்படின்னா ரெண்டு பக்கமும் 4ஆல் பெருக்கணும். இப்போ நான் சொன்ன கான்செப்ட் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த கான்செப்ட் ஓகேங்களா? ஷார்ட்கட் என்னப்பா, எவ்வளோ பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கும், நான் ஃபஸ்ட்டு ஸ்டெப், இப்போ இந்த கடைசி ஸ்டெப் வரதை நான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே போட்டு சொல்லிட்டேன். எப்படி சொன்னேன், இதான் ஷார்ட்கட்டு. ஷார்ட்கட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அந்த கான்செப்ட்லேருந்து டெரிவ் பண்ணி வரது தான் ஷார்ட்கட்டை தவிர ஷார்ட்கட்னு ஒன்று நம்ம மொட்டை பணம் பண்ணிட்டு போனோம் அப்படின்னா அது வேஸ்ட்டு. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல நமக்கு கான்செப்ட் தெரிஞ்சு போச்சு. நமக்கு ஒரு விஷயம் என்ன தெரியுது, எவ்வளோ சதவீதம் வட்டி அதிகமாக இருக்கோ அந்த எக்ஸ்ட்ரா நம்ம எவ்வளோ வைக்கிறோமோ, அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் எவ்வளோ வருஷத்துக்கு வைக்கிறோமோ அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கான உள்ள அமௌண்ட்டு தான் 9200. அப்போ நான் 5% 5 வருஷத்துக்கு வைக்கிறேன். அப்போ ஒரு வருஷத்துக்கு 5% அப்படின்னா 5 வருஷத்துக்கு எவ்வளோப்பா, 5 × 5 25. அப்போ 25% அப்படின்றது 9200 அப்படின்னா 100%. இப்போது நம்ம வட்டி கண்டுபிடிக்கிறோம், எதில் கண்டுபிடிப்போம், பிரின்சிபலில் தான் கண்டுபிடிப்போம். அப்போ 25% ஆஃப் த பிரின்சிபல் தான் அந்த 9200. அப்போ 100% அப்படின்றது ×4 பண்ண போகிறோம். ரெண்டு பக்கமும் 4ஆல் பெருக்கணும் அப்படின்னா 36800 அப்படின்றது ஆப்ஷன் ஏ ஆன்சர் வந்துடுறாரு. அப்போ நமக்கு ஷார்ட்கட் தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஒரே ஸ்டெப்பு, வேறு வேலையே கிடையாது. ஓகேங்களா? தெரியல அப்படின்னா ரொம்ப நேரம் டைம் எடுத்து போட்டுட்ருப்போம். ஓகே, நெக்ஸ்ட்டுப்பா அடுத்த கொஷின் பாருங்கள். இப்போ இந்த கொஷின் பாருங்களேன், இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்கான். எல்லாம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு PNR/100 தான். ஒரே ஃபார்முலா, தேவையான இடத்த கான்செப்ட்டு, தேவையான இடத்துல நம்ம ஷார்ட்கட் போட போகிறோம், அவ்வளோதான். இப்போ இதில் என்ன சொல்கிறான்னு பாருங்களேன். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் எ சம் ஆஃப் மணி இஸ் 9/35 ஆஃப் த சம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9/35 ஆஃப் த சம்னு பிரின்சிபலில் Pனே வச்சுக்கோங்க. அதாவது சம்னா அசல். ஓகேங்களா? பிரின்சிபல் எல்லாமே ஒன்று தான்ப்பா. ஓகேங்களா? இந்த Pனா நம்ம நேற்றே சொல்லியிருக்கோம் ரொம்ப டீட்டெயிலாக. அப்போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9/35% ஆஃப் த சம் அப்படின்னா பிரின்சிபல் which is equal to என்னப்பா, இது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், இது என்னது இந்த இடத்துல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு which is equal to எவ்வளோப்பா, பிரின்சிபலை Pனே வச்சுக்கோங்க. என்ன நம்பர் ஆஃப் இயர்ஸ், எவ்வளோ வருஷம் அதை சொல்லியிருக்கானா? முதல்ல கொஸ்டின் நல்லா படிப்போம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் எ சம் ஆஃப் மணி 9/35 ஆஃப் த சம் அப்படின்னு சொல்லிட்டான். If the number of year is numerically 5/7 times of the rate % per annum அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த நம்பர் ஆஃப் இயர்ஸ் எப்படி கொடுத்துருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ரேட் பர்சன்ட் எனக்கு எவ்வளோ வரும்னு அவங்க கொடுக்கலப்பா, ஆறுனே வச்சுக்கோங்க. அந்த ரேட் பர்சன்ட்டில் 5/7 டைம்ஸ் ஆஃப் ரேட் பர்சன்ட் அப்படின்றது தான் டைம் அப்படின்னு சொல்கிறான். பாருங்கள், இஃப் த நம்பர் ஆஃப் இயர் இஸ் நியூமரிக்கலி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5/7 டைம்ஸ் ஆஃப் த ரேட் பர்சன்ட். அப்போது 5/7% ரேட் பர்சன்ட் எவ்வளோப்பா, ஆறுனே வச்சுக்கோங்க, டிவைட் பை 100 PNR/100 அவ்வளோதான். நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6 தானே தேவை. இப்போ கேன்சல் பண்ணலாமா? இப்போ பாருங்களேன், ஸோ இந்த சைட் பி கேன்சல் ஆகிடுமா? இப்போ எவ்வளோப்பா கிடைக்கும்? இந்த 100 அந்த பக்கம் கொண்டு வந்துடலாமா? இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணி எழுதுகிறோம் அப்படின்னா 9/35 இங்கே வகுத்தில் இருக்க 100 அப்படின்றது இங்கே பெருக்கல்ல வந்துடுவார். ஸோ இங்கே பார்த்துக்கோங்க, இந்த 5/7 இங்கே பெருக்கல் இருக்குது அப்படின்னா இங்கே வகுத்தில் வராது. இங்கே கீழே 5/7 எழுதுறதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 மேலே போய் பெருக்கல்ல எழுத போகிறேன். அதானே, கீழே 5/7 இருக்குன்னா அது பெருக்கல்ல தானே போகும். விச் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோப்பா, ஒரு ஆறு சேர்ந்ததுன்னா R² மாறும். இப்போ கேன்சல் பண்ணி பாருங்கள், 7 ஸோ 7 35, 5 × 5 எவ்வளோப்பா, 25. அப்போ 4 25 100, 9 நாள் எவ்வளோப்பா, ஸோ 36 விச் இஸ் ஈக்குவல் டு R². அப்போ R எவ்வளோ வரும், 6%. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது 6%. ஆப்ஷன் சி அப்படின்றது மிக சரியான ஆன்சர். இப்போ இந்த இடத்துல போய் நான் ஷார்ட்கட்லேயே தான் போடுவேன் அப்படின்னா நம்மளால் போட முடியாது. ஏன் போட முடியாது? அவன் எந்த டேட்டாவும் உங்களுக்கு கொடுக்கல. அவன் சொல்ல வரதே பார்த்தீங்கன்னா கண்டிஷனாக கொடுத்துட்ருக்கான். அப்போ இந்த இடத்துல நான் ஷார்ட்கட்டில் மட்டும்தான் போடுவோன்னு நின்றுட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளால் சம்மே சால்வ் பண்ண முடியாது. அப்போ நமக்கு கான்செப்ட்டும் தெரியணும், ஷார்ட்கட்டும் தெரியணும். தேவையான இடத்த ஷார்ட்கட்டு, தேவையான இடத்த கான்செப்ட்டு. நெக்ஸ்ட் ஒன், இப்போ இந்த சம் பாருங்களேன். இதில் என்ன சொல்கிறான்னு பாருங்கள். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 7 years இஸ் ஈக்குவல் டு 56% ஆஃப் த பிரின்சிபல். இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது என்ன சொல்கிறான்ப்பா, 7 வருஷத்துக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது 56% ஆஃப் த பிரின்சிபல் அப்படின்னு சொல்லிட்டான். இப்போ நமக்கு எஸ்ஐக்கு ஈக்குவலன்ட் ஃபார்முலா தான் நமக்கு தெரியும் இல்லையா? எஸ்ஐனா எவ்வளோப்பா, PNR/100 தானே, PNR/100. ஓகேங்களா? இப்போ இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கான், 56% ஆஃப் பிரின்சிபலாக அப்படியே வச்சுக்கோங்க. நம்ம என்ன கொஷின் கேட்குறான் பாருங்கள். இட் வில் பி ஈக்குவல் டு த பிரின்சிபல் ஆஃப்டர் ஹவு மெனி இயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கான். அதாவது ஃபஸ்ட்டு கண்டிஷனே அதை கொடுத்துட்டான்ப்பா. அடுத்து அவன் உங்களை என்ன கொஷின் கேட்குறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இதுனா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இந்த இடத்துல. ஓகேங்களா? இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது பிரின்சிபலுக்கு எவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் ஈக்குவலாக வருவார். அதாவது உங்களுக்கு அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் பிரின்சிபலும் ஈக்குவலாக இருக்கணும். ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு நம்ம பீன் போடுவோம், பிரின்சிபலுக்கு பீன் போடுவோம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு டைமு டிவைட் பை 100ன்னு போடுறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு தெரியாது. ஓகேங்களா? அது தெரிஞ்சால் தான் எத்தனை வருஷத்தில் அது வந்து 2 ஈக்குவலாக வராது நம்மளால் எடுக்க முடியும். அப்போ ஃபஸ்ட் நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை கண்டுபிடிக்கிறது நம்ம நோக்கமாக இருக்கணும். இப்போ நல்லா பாருங்கள், அவன் என்ன சொல்கிறான், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறவர் 7 வருஷத்தில் இந்த மாதிரி கிடைக்கிறாரு, 7 வருஷத்தில் இந்த மாதிரி இருக்காருன்னு சொல்லிட்டாரு. அப்போ ஃபஸ்ட் அந்த கண்டிஷனை நம்ம எழுதிப்போமே. 7 வருஷத்தில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ன்றது எனக்கு தெரிஞ்சு போச்சு. பிரின்சிபல் அப்படியே வச்சுக்கோங்க. நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளோப்பா, 7 வருஷம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது எனக்கு தெரியாது, டிவைட் பை 100. இப்போ யோசிச்சு பாருங்கள், இது வந்து ஒரு கண்டிஷன். இது எவ்வளோ, இது வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷன். அடுத்து ரெண்டாவது உங்களை என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போ அந்த இட்டுனா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், எப்போ அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறவர் ஈக்குவல் டு த பிரின்சிபலுக்கு எப்போ ஈக்குவலாக இருப்பாருன்னு கேட்குறாங்க. அப்போ இங்கேயும் பீன்னு வச்சுப்போம், இந்த பக்கம் பிரின்சிபலும் பீன்னு வச்சுப்போம். விச் இஸ் ஈக்குவல் டு இல்லை இன்ட்டு R இன்ட்டு T. ஆர்னா எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு, டீனா எத்தனை வருஷத்தில் இது 2 ஈக்குவலாக வராதுன்னா நம்மளை கொஸ்டின் கேட்குறான். அப்போ இதில் ரெண்டுத்தில் இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரிஞ்சால் மட்டும்தான் T நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அப்போ நமக்கு கொடுத்துருக்க அந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஏன்னா பி கேன்சல் ஆகிடுமா. இப்போ இந்த இடத்துல பாருங்கள் 56% அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போ நமக்கு 56/% டிவைட் பை 100 தானே, விச் இஸ் ஈக்குவல் டு 7 × R/100. ஸோ 0 இது 2 கேன்சல் பண்ணலாமா, 7 7 8 7 56. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோப்பா, ஸோ 8% அப்படின்றது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு. ஓகேங்களா? இதை தூக்கி இங்கே அப்ளை பண்ணி பாருங்கள், நமக்கு ஈக்குவேஷன் என்ன வரும். ஸோ P விச் இஸ் ஈக்குவல் டு P இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்க்கு பதிலாக 8 போட்டுக்கோங்க, T டிவைட் பை 100. இப்போ P கேன்சல் பண்ணிடலாமா. இப்போ எவ்வளோப்பா, 100/8 விச் இஸ் ஈக்குவல் டு Tன்னு கிடைக்கும். கரெக்டாக நம்மளை எப்படி கொஷின் கேட்குறான்னு பாருங்கள், இயர் ப்ளஸ் மந்த் அப்படி இருக்கார். ஓகேங்களா? அப்போ நம்ம எக்ஸாக்டாக கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 12 96. அப்போ 12 வருஷம் வந்துடுறாரு. ரிமைனிங் எவ்வளோ வருவார், 4/8 இயர்ஸ். அதாவது 4/8 இன்னும் நம்ம அடித்து சொல்லுவோம், இதை அடித்து போட்டால் எவ்வளோப்பா, ஸோ அரை அப்படின்னு கிடைக்கும். அப்போ 12 1/2 இயர்ஸ் அப்படின்னு கிடைக்கும். அதாவது 12.5 வருஷம். அப்போ அரைனா எவ்வளோ, 6 மாதம் தானே, ஒரு வருஷத்துக்கு 12 மாதம். அப்போ அரைனா 6 மாதம். அப்போ 12 வருஷம் 6 மாதம் எங்கே இருக்காரு, ஆப்ஷன் டி மிக சரியான ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், இப்போ இந்த சம் பாருங்களேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சம்மோட கொஞ்சம் கலவையாக இருக்காரா. இப்போ பாருங்கள், certain sum becomes 5 times in 3 years at simple interest அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து உங்களை என்ன கொஷின் கேட்குறாங்க பாருங்கள். தென் how many years
will it became 13 times அப்படின்னு சொல்லியிருக்கான். ஓகேங்களா, இது நம்ம ஒரு கலவையாக யூஸ் பண்ண போகிறோம். எப்படி யூஸ் பண்ணுறோன்னு சொல்கிறேன் பாருங்களேன். நான் சொன்னதில் இந்த ஃபஸ்ட்டு சொல்லியிருப்பேன் பார்த்தீங்களா ஒரு கான்செப்ட்டு. என்ன சொல்லியிருக்கேன், n-1 டைம்ஸ் எடுத்துக்கோங்க இன்ட்டு 100 விச் இஸ் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்ட்டு டைமு. அதில் அவன் என்ன கொடுத்துருக்கானோ அதை வச்சுட்டு இன்னொன்று கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பேன், ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன். அப்போது n-1 இங்கே என்ன கொடுத்துருக்கான், இயர் கொடுத்துருக்கான். அப்போ 6 தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் இன்ட்டு 100. இது நம்ம ஒவ்வொன்றும் எழுதக்கூடாது. நீங்கள் ஃபஸ்ட் டைம் அப்படின்றதால நான் சொல்கிறேன், நீங்கள் டேரெக்டாக தூக்கி எழுதிடணும். அப்போது எவ்வளோப்பா டி எவ்வளோப்பா 3 வருஷம்னு கொடுத்துட்டான். அப்போ 3 கீழே இறக்கிட்டோம் அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா, இப்போ பாருங்கள், இதை நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா இதெல்லாம் எழுதவே மாட்டோம். 5 டைம்ஸ் சொல்கிறானா, அப்போ 5ல் 1 போனால் எவ்வளோ வரும், 4 டைம்ஸ் வருவார். அப்போ 3 வருஷம் இன்ட்டு 100 விச் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோப்பா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு. இது நம்மளால் ஃபுல்லாக அடிச்சு போட்டால் பாயிண்டில் வராது. ஏன்னா 3 வச்சு 100ஆல் கேன்சல் பண்ணால் எப்படி வரும், கண்டிப்பாக 33.33 வருவார். ஸோ அப்படியே வச்சுக்கோங்க. இதை அடுத்து பாருங்கள், in how many years it will become 13 times அப்படின்னு சொல்லியிருக்கான். 13 மடங்கா அப்படின்னு கேட்குறான். இந்த மாதிரி மடங்குன்னு வந்துச்சுன்னா 13ல் 1 போனால் எவ்வளோப்பா, ஸோ 12. ஓகேங்களா, 12 இன்ட்டு 100 டிவைடு பை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை நம்ம எடுத்துக்கணும். அப்போ நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆல்ரெடி என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், 4/3 இன்ட்டு 100 விச் இது எவ்வளோப்பா, இது மொத்தமும் சேர்ந்தது 6. ஓகேங்களா, நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், டி தான் கண்டுபிடிக்க போகிறோம், அவ்வளோதான். இப்போது இது நமக்கு எப்போ தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நான் ஃபஸ்ட்டு ஒரு சம்மில் சொன்னேன் பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு சம் வந்து இதோட மட்டும் கொடுத்துருந்தான். இப்போ இன்னும் கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ராலாம் போட்டு கொடுத்துட்ருக்கான். அப்போ ஒரு இத்தனை மடங்கு 5 டைம்ஸ் ஆகுது, 3 டைம்ஸ் ஆகுது, அந்த மாதிரிலாம் சொல்கிறான் அப்படின்னா அதுலேருந்து ஒரு இதை கழிச்சுக்கோங்க, 4 எடுத்துக்கோங்க, இன்ட்டு 100 போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இயர் கொடுத்துருந்தான் அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க போகிறோம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருந்தானா இயர் கண்டுபிடிக்க போகிறோம். இந்த ஃபஸ்ட்டு இதில் பொறுத்து இயர் கொடுத்துட்டான். அப்போ டிவைட் பை 3 போட்டுக்கிறீங்க. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறோம். நான் என்ன பண்ணுறேன், ஃபுல்லாக அடிச்சு போடலை, ஏன்னா பாயிண்டில் வருன்றதால அப்படியே வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான், இப்போ எத்தனை வருஷத்தில், இப்போ நம்மளை கேட்கறது டைம் கேட்குறான். இட் வில் பிகேம் 13 டைம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போ 13 டைம்ஸ்னால் 13ல் 1 போனால் 12 இன்ட்டு 100 வச்சுக்கோங்க டிவைட் பை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இப்போ தான் நம்ம முன்னாடி கண்டுபிடிச்சிருக்கோம், அதை தூக்கி போட்டுக்கோங்க. ஓகேங்களா, இந்த டிவைட் பை டி, சாரிப்பா, ஓகே, டிவைட் பை டி போட்டோம். ஓகேங்களா, இது போட்டோம் அப்படின்னா கேன்சல் பண்ணலாமா, 100க்கு 100 கேன்சல் பண்ணிடலாமா. அதுக்கப்புறம் என்னப்பா வரும், ஸோ 12 4/3 எப்படி மாறும், 3/4 மாறுமா. இந்த 3 மேலே போய்டும், 4 கீழே இருக்கும். விச் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோப்பா, டி 1 நாள் 4 3 நாங்க 12. அப்போ டி விச் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோப்பா, ஸோ 9 years. அவ்வளோதான். அதாவது அது 13 மடங்காக எத்தனை ஆண்டுகள் ஆகும். அதே அமௌண்ட்டு தான், வேறு அமௌண்ட் கிடையாது, அதே தான் கேட்குறான். இந்த இடத்துல இங்கிலீஷ் நல்லா தெளிவாக கொடுத்துருவான்னு பாருங்கள். தென் ஹவு மெனி இயர்ஸ் வில் இட் பிகேம், அதே இது எப்போ 13 மடங்கு ஆகும்னு கேட்குறான். அப்போ அதே இதுனா அதே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான். அது எத்தனை மடங்காகுது, எத்தனை வருஷத்தில் ஆகுது தான் நம்ம பார்த்துக்கணும். ஸோ இதுக்கான ஆன்சர் அப்படின்றது 9 years மிக சரியான ஆன்சர். நீங்கள் எக்ஸாமில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டெப்லாம் எழுதவே கூடாது. அதெல்லாம் நம்ம ஃபிங்கர் டிப்பில் மைண்டில் வச்சுக்கணும். ஜஸ்ட்டு அப்ளை பண்ணுற வேலையை மட்டும் தான் அங்கே போய் பார்க்கணும். நெக்ஸ்ட் ஒன், இந்த கொஷின் பாருங்களேன். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் ஏ சர்டன் சம் ஆஃப் மணி அட் த ரேட் ஆஃப் 8% per annum 9 years வந்து 2800 அப்படின்னு சொல்லிட்டாங்கப்பா. ஓகே, அட் வாட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேன் த சேம் amount ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பி ரிசீவ்ட் ஆன் த சேம் சம் ஃபார் 12 years அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சேம் அமௌண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் ரிசீவ் பண்ணுறாங்களாமா. ஓகேங்களா, என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் நான் அதே அமௌண்ட் வாங்கணும் 12 வருஷத்துக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் நேற்று கிளாஸில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றவரே பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் அந்த டைமும் எவ்வளோ வருஷத்துக்கு இருக்கோ அதை பொறுத்து தான் இருக்குன்னு சொல்லிட்டு நான் கிளியராக எக்ஸ்பிளைன்லாம் பண்ணியிருப்பேன். பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள். இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்கான், 8% அப்படின்னு சொல்லிட்டான்ப்பா. நல்லா பார்த்துக்கோங்க, ஒரு பிரின்சிபல். ஓகேங்களா, இல்லை ரெண்டுத்தையும் கூட நீங்கள் ஈக்குவல் கூட பண்ணணுனாலும் கூட பண்ணிக்கோங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னாலும் என்னது, PNR/100 தான். இப்படி கூட நீங்கள் எழுதிக்கோங்க. இப்போது ஃபஸ்ட்டு ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது, அதுக்கப்புறம் ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது, ஆனால் ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டான். அப்போது இந்த இடத்துல P1 N1 R1 கூட வச்சுக்கோங்களேன், டிவைட் பை 100 விச் இஸ் ஈக்குவல் டு அடுத்து P2 N2 R2 டிவைட் பை 100. ஓகேங்களா, இப்போ 100 கேன்சல் ஆனால் உங்களுக்கு என்ன கிடைக்கும், அதே அமௌண்ட்டு தான் கிடைக்க போகிறாரு. என்ன கிடைக்க போகிறாரு, அதே ஆள் தான் கிடைக்க போகிறாரு. அதே பிரின்சிபல் N1 R1 விச் இஸ் ஈக்குவல் டு P2 N2 R2. இப்போ அடுத்து இன்னொரு விஷயம் பாருங்கள், சர்டன் சம் ஆஃப் மணின்னு சொல்கிறான். ஓகேங்களா, அதே சேம் அமௌண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு அந்த சேம் சம் அப்படின்னு சொல்லியிருக்கான். அதே சம்முக்கு கண்டுபிடிங்கன்னு தான் சொல்லியிருக்கான். அதாவது ஒரு அமௌண்ட் இருக்குது, ஒரு நான் யாரோ ஒருத்தவங்கள்ட்ட கடன் வாங்குறேன், 8% கடன் வாங்குறேன், 9 வருஷம் கழிச்சு இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வருது. அதே மாதிரி நான் என்ன அடுத்து ஒரு கண்டிஷன் கொடுக்குறேன், அதே அமௌண்ட்டு த சேம் சம்மு என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் நான் 12 இயர்ஸுக்கு நான்
கடன் திரும்ப கொடுத்தேன் அப்படின்னா அந்த சேம் அமௌண்ட் எனக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி தான், சேம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அப்படின்றது தான் கொஷின் கேட்குறான். அப்போ அந்த பிரின்சிபல் அப்படின்றது சேம் தானே, அப்போ பின்றது நம்ம விட்டுருவோம். கடைசியாக யார் தான் இருப்பார், அந்த எண்ணு, அதாவது எங்கே என்ன நம்பர் ஆஃப் இயர்ஸு, இங்கே என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு, அதேமாதிரி இங்கே என்ன இயர், இங்கே என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு. இதை தான் நான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே உங்களுக்கு சொன்னேன். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் டீயை பொறுத்து மட்டும்தான் மாறுவார் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? அப்போ இது உங்களுக்கு புரிதலுக்காக சொன்னேன், இதெல்லாம் விட்டுருங்க. அப்போ பாருங்கப்பா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன சொல்லியிருக்கான், 8%. ஓகேங்களா? எவ்வளோ, 9 வருஷத்துக்கு. ஜிசிக்வல் எவ்வளோப்பா, இந்த பக்கம் என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னால் நம்மளை கொஷினே கேட்குறான். ஓகேங்களா? இதுதான் கொஷின் கேட்குறான். எவ்வளோ வருஷத்துக்கு, 12 வருஷத்துக்கு. அவ்வளோதான். இதை அடிச்சு போடலாமா? ஸோ 2 8 3 12, 1 3 3 3 9. அப்போ R எவ்வளோப்பா, 6% அப்படின்றது மிக சரியான ஆன்சர். ஒரே விஷயம் தான், நம்ம நேற்றுலேருந்து கிளாஸில் சொல்லிகிட்டு இருக்கோம். பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றவர் எதை பொறுத்து மாறுவார் அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு எவ்வளோ டி அப்படின்றத வச்சு தான். இப்போ நான் ஒரு 100 ரூபா கடன் வாங்குறேன் அப்படின்னா 2 வருஷத்துக்கு 10% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வருஷத்துக்கு 10 ரூபா, அடுத்த வருஷத்துக்கு 10 ரூபா அப்படின்னு நமக்கு கிடைக்கும். 10% எவ்வளோப்பா, 100ல் 10ன்றது 10 தானே, அடுத்த வருஷத்துக்கு ஒரு 10. அப்போ மொத்தமாக 20. 2 வருஷம் முடிவில் நான் 20 ரூபா வந்து வட்டி கட்ட போகிறேன். பர்சன்டேஜில் 20 ரூபா வந்து வட்டி கட்டணும். அதை நான் டேரெக்டாக ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே இது ரெண்டுத்தையும் பெருக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வருஷத்தையும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டையும் பெருக்கணும் அப்படின்னா 20% எனக்கு கிடச்சிரும். அப்போ 100ல் 20% எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 20 ரூபா தான் வரப்போகிறாரு. அப்போ நான் திருப்பி செலுத்த வேண்டியது அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அந்த 20 ரூபான்றது யார், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், அந்த வட்டி. அப்போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு, எவ்வளோ நம்பர் ஆஃப் டைம் எடுக்கிறான்றதை வச்சு தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மாறுபடுறாரு. வேறு எதை பொறுத்தும் கிடையாது. அவ்வளோதான். இதுதான் நம்ம டேரெக்டாக என்ன பண்ணுறோம், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு இந்த டைமு, இந்த பக்கமும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு இந்த டைம். அவ்வளோதான். சிம்பிளிஃபை பண்ணால் R = 6% அப்படின்றது உங்களுக்கு கிடைக்குது. ஸோ அவ்வளோதான்ப்பா இன்னைய கிளாஸ். ஸோ நம்ம நாளைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து முழுசாக வருஷத்துக்கு கேட்டிருக்காங்க. நாளைக்கு வந்து ஒரு 1.5 வருஷம் கொடுத்தா எப்படி போடுறது, ஸோ 3.5 வருஷம் கொடுத்தா எப்படி போடுறது, அதே மாதிரி நாட்களுக்கு இப்போ 22 பிப்ரவரியில் ஆரம்பித்து அடுத்த வருஷம் 22 ஒரு 10th ஏப்ரல் வரைக்கும் எவ்வளோ வருது அப்படின்ற மாதிரிலாம் கொஷின் கேட்பாங்க. நாட்களில் கொடுத்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை எப்படி மாற்றுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இது வந்து ரொம்ப முக்கியமான கான்செப்ட்டு. அது மட்டும் நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம். இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் தனியாகவே வந்து ஆர்ஆர்பியில் கேட்ட கொஷின்ஸ், ஓகேங்களா, ஆர்ஆர்பி என்டிபிசியில் கேட்ட கொஷின்ஸை வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் தனியாக கம்பைலேஷன் போடுறேன். ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு டிஎன்பிசி படிக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி லெவலில் தான் இருக்கும். இதை தாண்டியெல்லாம் ஒன்றும் போயிடாது. அதுவே நீங்கள் ஆர்ஆர்பி எஸ்எஸ்சி போகிறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அதை அடுத்த லெவல் படிக்கணும். ஓகேங்களா? அதை நான் இந்த கிளாஸில் கொடுக்காம நான் பிஒய்க்குன்ற ஒரு சீரீஸே தனியாக கொண்டு போகிறேன்ப்பா. அந்த பிஒய்க்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பியில் கேட்ட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்றத நான் சொல்லி டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன்னா அது ரொம்ப முக்கியம். நீங்கள் எந்த எக்ஸாம் படிக்கிறீங்களோ அதை வச்சு நம்ம படிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். நீங்கள் டிஎன்பிசி ஆஸ்பிரண்ட்டாக இருந்தால் இதை பார்த்துட்டு உங்கள் ப்ரீவியஸ் இயரை சால்வ் பண்ணும்போது நிச்சயமாக உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். அதுக்கு மேலே டவுட் வருது அப்படின்னா நம்ம டெலகிராம் குரூப்பில் அனுப்புங்க, நான் உங்களுக்கு சொல்யூஷனை வந்து சென்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் பண்ணி கிளாஸ். தேங்க்யூ. இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம கிளாஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அது வந்து எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தடுத்த கிளாஸ்லாம் பண்ணுறதுக்கு. தேங்க்யூப்பா.